சாமுவேல் 19ஆம் அதிகாரம் அதில் நான் வாசிக்கிறேன். திருப்பிக் கொள்ளுங்கள், நான் வாசிக்க போகிறேன். 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம். அதில் தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அருங்க. தாவீதை கொன்று போடும்படிக்கு சவுல் தன் குமாரனாகிய யோனத்தானோடும் தன் ஊழியக்காரர் எல்லாரோடும் பேசினான். சவுலின் குமாரனாகிய யோனத்தானோ தாவீதின் மேல் மிகவும் பிரியமாயிருந்தான். அதனால் யோனத்தான் தாவீதுக்கு அதை அறிவித்து, என் தகப்பனாகிய சவுல் உம்மை கொன்று போட வகை தேடுகிறார். இப்போதும் நாளை காலை நீ எச்சரிக்கையாயிருந்து மறைவான இடத்திலே ஒளித்து கொண்டிரும் அப்படி என்று சொல்லிக் கொடுத்தான். அப்புறம் 4ஆம் வசனத்திலே யோனத்தான் தன் தகப்பனாகிய சவுலோட தாவீதுக்காக நலமாய் பேசி, எப்படி பேசுகிறான் பாருங்கள். ராஜா தம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதிருப்பாராக. தகப்பனை பார்த்து பிள்ளை சொல்கிறான். தகப்பனை பார்த்து யோனத்தான் சவுலை பார்த்து எப்படி சொல்கிறான், ராஜா உம்முடைய அடியானாகிய தாவீதுக்கு விரோதமாய் பாவம் செய்யாதபடிக்கு அவன் உமக்கு விரோதமாய் பாவம் அவன் உமக்கு விரோதமாய் பாவம் செய்யவில்லை. அவன் செய்கைகள் உமக்கு மெத்த உபயோகமாயிருந்ததே. அவன் தன் பிராணனை தன் கையில் வைத்து கொண்டு அந்த பெலிஸ்தியனை கொன்றதுனாலே கர்த்தர் இஸ்ரவேலுக்கெல்லாம் பெரிய ரட்சிப்பை கட்டளையிட்டதை நீர் கண்டு சந்தோஷப்பட்டீரே. இப்போது முகாந்தரம் இல்லாமல் தாவீதை கொல்லுகிறதினால் குற்றமில்லாத இரத்தத்திற்கு விரோதமாக நீர் பாவம் செய்வானேன் என்றான். இப்படி எல்லாரையும் வச்சுக்கிட்டு பேசின பொழுது சவுல் மனம் இறங்கினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த யோனத்தான் பரிசுத்தாவியினாலே நிரப்பப்பட்டவன், தேவ பயமுள்ளவன். இந்த மகனாகிய யோனத்தான் நல்லவன். ஆனால் சவுல் நல்லவர் தான், ஆனால் மாம்சத்துக்குரியவராய் மாறிவிட்டார். இந்த நேரத்தில் தாவீது பேசின அந்த பேச்சு எல்லாருடைய உள்ளத்தையும் அப்படியே திசை திருப்பினது. விசேஷமாய் சவுளுடைய உள்ளத்தில் அப்படியே ஒரு மாற்றம் வந்தது. அடுத்த வசனத்தை பாருங்கள். சவுல் யோனத்தானுடைய சொல்லை கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு குடும்பத்தில் ஒரு கொடுமையான ஒரு ஆலோசனை இது. ராஜா பண்ணுகிற ஆலோசனை. உடன் இருக்கிற சேவகர்கள், உடன் இருக்கிற மந்திரிமார்கள் எல்லாரும் இருக்கிறாங்க. அவங்களுக்கு மத்தியில் தாவீதை எப்படி கொலை செய்யலாம் அப்படின்னு உட்காந்து பிளான் பண்ணுகிறார்கள். அந்த பிளானில் யோனத்தான் மகன் பேசின விதம், தகப்பனை பார்த்து பேசின விதம் தகப்பனுடைய உள்ளத்தையே தொட்ட பொழுது அவன் எப்படி செய்தான். ஒரு நாளிலே பெலிஸ்தியர்கள் எல்லாரும் நமக்கு விரோதமாக வந்த பொழுது அந்த தன்னுடைய உயிரை எண்ணாதபடி தன் ஜீவனை கையில் பிடிச்சு கொண்டு, இப்படிதான் யோனத்தான் சொல்லி கொடுக்குறான் அப்பாவுக்கு. உயிரை தன் ஜீவனை கையில் பிடித்து கொண்டு அவன் போய் யுத்தம் பண்ணி அந்த பெலிஸ்தியனை கொன்றதுனாலே நீர் எவ்வளவாய் சந்தோஷப்பட்டீர். அதனால் குற்றமில்லாத இரத்தத்தை நீர் கொள்கிறதுனாலே ராஜா மேலே பாவம் சுவருவது என்ன அப்படியாய் அவன் அப்படி பேசுகிற பொழுது சவுல் யோனத்தானோட சொல்ல கேட்டு அவன் கொலை செய்யப்படுவதில்லை என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு ஆணையிட்டான் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் நடந்தது என்ன? 8ஆம் வசனத்திலே பார்க்கிற பொழுது இவர்களுக்கு மறுபடி ஒரு யுத்தம் உண்டாயிற்று. அப்பொழுது தாவீது புறப்பட்டு போய் பெலிஸ்தரோட யுத்தம் பண்ணி அவர்களுக்குள் மகா சங்காரத்தை உண்டு பண்ணினான். அவர்கள் அவனுக்கு முன்பாக முறிந்தோடினார்கள். இப்பொழுது சவுல் யுத்தத்துக்கு போல தாவீது தான் போகிறான். அவருடைய குடும்பத்தில் ஒருவனாக ஏற்கனவே இருக்கிறான். மீகால திருமணம் பண்ணியாச்சு, அவனுடைய மகளை. இப்படிப்பட்ட நிலைமை. இப்போ இந்த மருமகன் போய் யுத்தத்துக்கு போய் பெரிய வெற்றியோடு திரும்பி வருகிறான். இந்த வேத பகுதியை மனதில் நீங்கள் பதிய வைத்து கொள்ளுங்கள் பிரியமானவர்களே. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். யோசித்து பாருங்கள். நீங்கள் எப்படிப்பட்ட தகப்பனாக இருக்கிறீர்கள்? உங்கள் பிள்ளைகள் எப்படிப்பட்டவங்களாக இருக்கிறாங்க? பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டிருந்தால், பிள்ளைங்க ஆவிக்குரியவங்களாக இருந்தால், பிள்ளைகளுடைய பேச்சுக்கு பெற்றோர்கள் செவி கொடுக்க வேண்டும். சில காரியங்களை பேசுகிற பொழுது மகன் அவன் பேசின காரியம் அப்படியே நடக்குது, அவன் சொல்கிறது சரிதானே அப்படின்னு அப்பா அம்மா முடிவெடுக்கணும். அது ஆவிக்குரிய மகன். அவன் மகள் பேசும்போது ஆவிக்குரிய மகள், அந்த பிள்ளைங்க சொல்கிறது கரெக்டாக இருக்கும். சின்ன பிள்ளைங்க நினைக்கக்கூடாது, அவங்களுக்குள்ள ஆவியானவர் இருக்கிறார். அப்படி பெற்றோர்கள் மனம் திரும்பணும். அது நல்லது. சவுல் அப்படி செய்தார். ஆனால் செய்தாலும்
கொஞ்ச நாளுக்கு அப்புறம் நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆனால் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் யுத்தம் வருது, பெலிஸ்தியர் வந்துட்டாங்க. அப்பப்போ பிசாசு வருவான். நல்ல நிலைமையில் போயிட்டு இருக்கேன், இதை விடக்கூடாது, இதுக்கு என்ன பண்ணலாம், ஒரு யுத்தத்தை உண்டு பண்ணுவோம். பிள்ளைகள் இந்த இடத்துல கொஞ்சம் கவனம் செலுத்தணும். நம்ம பிள்ளைகளை மதிக்க பழகணும். நல்ல மகன், ஆனால் தகப்பன் அவர் கெட்ட ஆலோசனை. ஆனால் உடனே என்னாச்சு, மகன் சொன்னதை கேட்டு அவர் என்ன பண்ணிட்டார், தன்னை மனசை மாற்றிக்கொண்டு இருக்கிறார். ஆனால் பிசாசு சும்மா விட மாட்டான். அப்பா கெட்டவராக இருந்தார்னா, மாம்சத்துக்குரியவராக இருந்தால் புள்ள சொல்கிறதை கேட்டு பல தடவை நடந்துக்குவோம். ஆனால் ஏதோ எந்த இடத்துலனா வாய்ப்பு கிடைக்கும்னு பிசாசு அப்படி உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பான், உங்களோட ரொம்ப வாட்ச் பண்ணிக்கிட்டே இருப்பான். என்ன பண்ணலாம், அவன் ஒரு மாஸ்டர் பிளான் போடுறான். பெலிஸ்தியரை யுத்தத்துக்கு வாங்கடா. வரும்போது யார் யுத்தத்துக்கு போவா? இப்போதைக்கு என்ன பண்ணுவார், தாவீது தான் போவார் முத ஆளா. அப்படி போகும்போது அவன் தாவீதை பெலிஸ்தியரால் ஜெயிக்க முடியாது, பிசாசுக்கு நல்லாவே தெரியும். யுத்தத்தை ஏற்படுத்துவோம், தாவீது ஜெயிக்கிட்டோம், திரும்பி வரட்டும். இப்போ சவுல் மனசில் பொறாமையை போட்டு குடும்பத்தை கெடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணான். அது அப்படியே அந்த மாஸ்டர் பிளான் அப்படியே நடந்துச்சு. பிசாசோட பிளான் நடந்த பொழுது சவுலுக்கு மறுபடியுமாய் அவனுக்கு பொறாமை வந்துருச்சு. அடுத்த வசனத்திலே பார்க்கிற பொழுது அவன் என்ன பண்ணான், ஈட்டியை கையில் எடுத்து வச்சுட்டு இருக்கிறான். ஈட்டியை கையில் வச்சு பிடித்து கொண்டு இருக்கான். தாவீது தன் கையினாலே சுரமண்டலத்தை வாசிச்சுட்டு இருக்கான். அப்பொழுது அவன் அந்த ஈட்டியை எரிந்து ஈட்டி சுவரில் போய் பட்டது. அவன் எப்படி அந்த ஈட்டி எறிகிறான்னாக்க, அவன் மேலே குத்தி செவுத்தில் போய் பாஞ்சிடணும். அந்த அளவுக்கு பொறாமை அப்படின்னா அப்படி பண்ணுறான். அப்படி பண்ணும்போது அது கொஞ்சம் மாறி போயிடுச்சு. அதனால தான் ஒருத்தர் பாட்டு பாடினார், குறி பார்த்து எரியப்பட்ட சவுளின் அன்புகள் திசை மாறி செல்ல செய்த தயவு பெரியது. அப்படி ஒருத்தர் பாட்டு பாடினார். ஆண்டவர் தாவீதோடு இருக்கிறார், அது நமக்கு முக்கியமில்லை. இன்றைக்கி தாவீதை பற்றியே பேசக்கூடாது, நம்ம பேச வேண்டியது இந்த முதல் பாயிண்டில். அப்புறம் வேணால் தாவீதை பேசலாம். இப்போது சவுலை பற்றி தான் பேசணும், யோனத்தானை பற்றி தான் பேசணும். நல்ல மனசில் பதிய வச்சு கொள்ளுங்கள். அப்போது அப்படிப்பட்ட கடும் கோபம், பெரிய எரிச்சல், பொறாமை இந்த சவுலுக்கு மறுபடியும் வந்துவிட்டது. வந்த பொழுது அவன் என்ன செய்கிறான், மறுபடியும் அவனை கொலை பண்ணிடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி பண்ணுறான். அப்படி போகும்போது பிரியமானவர்களே, என்ன நடக்கிறது, தேவனுக்கு மகிமை. அவன் மறுபடி அவன் கோபம் மூண்டவனாகி காணப்படுறான். ஈசாயின் மகனை தோழனாக கொண்டிருக்கிறதை நான் அறியேனோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோபம். யார் மேலே கோபம்? தாவீது அங்கே யோனத்தான் மேலே அவங்க அப்பா சவுலுக்கு பயங்கர கோபம். அவனை பார்த்து இரண்டகமும் மாறுபாடு உள்ள மகனே, யாரை சொல்கிறான், அப்பா மகனை இரண்டகமும் மாறுபாடு உள்ளவளுடைய மகனே அப்படின்னு சேர்த்து திட்டுறான். நீ உனக்கு வெட்கமாகவும் உன் தாயின் மானத்துக்கு வெட்கமாகவும் ஈசாயின் மகனை தோழனாக தெரிந்து கொண்டதை நான் அறியேனோ அப்படி சொல்கிறான். தாவீது உனக்கு தோழனாக இருக்கிறான். அப்படிங்கும்போது அவனை அந்த மாதிரி அவங்க அம்மாவை கூட திட்டுறான். அவனை திட்டுறான். அப்படி பொறாமல் வந்து அப்படி தான் ஆயிரும். அவன் சாக வேண்டும் அப்படின்னு யோனத்தானை பார்த்து அப்பா சொல்கிறான். யோனத்தான் தகப்பனாக ஈசாவுக்கு பிரதித்திரமாக அவன் ஏன் கொல்லப்பட வேண்டும், அவன் என்ன செய்தான் அப்படின்னு ராஜாட்ட அப்பாட்ட மகன் பேசுகிறான். கோபமாய் பந்தியை விட்டு எழுந்து என்ன பண்ணிட்டான், யோனத்தான் போயிட்டான். தன் தகப்பன் தாவீதை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மன நோவாக இருந்தது. அப்பா தப்புன்றாரு, அவர் ராஜா தப்புன்றார். யோனத்தானை நிந்தித்து சொன்னது அவனுக்கு மன நோவு. யாருக்கு? யோனத்தானுக்கு மனநோவாக இருந்தது. அப்படியாய் அடுத்த நாள் அங்கே போய் ஒளிஞ்சிட்டு இருந்தான். பார்த்தீங்களா, அங்கே போனான். அங்கே போய் ரெண்டு பேரும் ஒருவரை ஒருவர் முத்தம் செய்தார்கள். யோனத்தான் தாவீதை முத்தம் செய்தான். யோனத்தான் தாவீதை நோக்கி, நீ சமாதானத்திலே போகும், கர்த்தர் என்றைக்கும் எனக்கும் உனக்கும் உன் சந்ததிக்கும் என் சந்ததிக்கும் நடு நிற்கும் சாட்சி என்று சொன்னான். கர்த்தருடைய நாமத்தை கொண்டு நாம் இருவரும் ஆணையிட்டு கொண்டதை நினைத்து கொள்ளும் அப்படி சொல்லி அனுப்பினான். இந்த யோனத்தானுக்கு யாருக்குமே இல்லாத ஒரு வெளிப்பாடு தாவீதை குறித்து இருந்தது. நீ நல்லா இருப்ப, நீ ஆசீர்வாதமாக இருப்ப,
அந்த 20 கூட 15 வாசிக்கிற பொழுது தாவீதுடைய சத்துருக்கள் எல்லாத்தையும் ஆண்டவர் அகற்றிடுவார், எங்கள் அப்பாவையும் அகற்றிடுவார், நீர் என்றைக்கும் உமது தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோனத்தான்ட்ட அவன் 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 வாங்குறான், அவன்கிட்ட ப்ராமிஸ் பண்ணி கொடுக்க சொல்கிறான். என்ன சொல்கிறான், இப்படி யோனத்தான் தாவீதின் குடும்பத்தாட உடன்படிக்கை பண்ணினான். 17வது வசனம் 1 சாமுவேல் 20:17 யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தபடியினால் பின்னும் அவனுக்கு ஆணையிட்டான், தன் உயிரை சிநேகித்தது போல் அவனை சிநேகித்தான். இதில் முக்கியம் என்னவென்று சொன்னால், நீ என்றைக்கும் ஒரு தயவை என் வீட்டை விட்டு அகற்றி விடாமல் இருக்க வேண்டும், நீ ராஜாவாக இருப்ப, நான் 2வதாக இருப்பேன் அப்படின்னு சொன்னான் யோனத்தான். நீ ராஜாவாக இருப்ப, நான் 2வதாக இருப்பேன். ஆனால் அப்பா என்ன சொல்கிறாரு, நீ தாண்டா ராஜாவாக இருக்கணும் யோனத்தான் அப்படி சொல்கிறான், அப்படி நினைக்கிறான், மாம்ச பிரகாரம் நினைக்கிறான். பிரியமானவர்களே, கொஞ்சம் யோசியுங்கள், கொஞ்சம் யோசியுங்கள். எவ்வளோ பெரிய ஒரு ஆவிக்குரியவன் யோனத்தான், பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டவன். தாவீது எவ்விதமாய் சாமுவேலால் பிரதிஷ்டை பண்ணப்பட்டார் என்பது தேசத்துக்கே தெரியும், அடுத்த ராஜாவாக வரப்போகிறார் என்பது எல்லாருக்குமே தெரியும். அதை காட்டிலும் அதிகமாய் நான் என்னுடைய நண்பன், நான் அவனை நேசிக்கிறேன், என்னுடைய உயிரை சிநேகித்தது மாதிரி தாவீதை, எனவே ஆவிக்குரியவன், இவன் ராஜாவாக வரப்போகிறவன் அப்படி சொல்லும்போது, நீ ராஜாவாக இருக்கிற பொழுது என்ன பண்ண வேண்டும், என் குடும்பத்துக்கு நீ ஆணையிட்டு கொடுத்தீல்ல. அப்படி அந்த நாட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கனாக்க, அந்த எதிரி ராஜா வந்துட்டார்னா முதல்ல அந்த ராஜாவுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் தேடி தேடி கண்டுபிடிப்பாங்க, கண்டுபிடிச்சு ஒருத்தர் கூட உயிர் இல்லாமல் கொலை பண்ணுவாங்க. அப்படிதான் பிரியமானவர்களை அந்த ராஜாக்கள் செய்வாங்க. இப்போ என்ன சொல்கிறான் யோனத்தான், நீ ராஜாவாக இருக்கும்போது என் குடும்பத்தோட என்னோட உடன்படிக்கை பண்ணிக்கிட்டீல்ல, அந்த உடன்படிக்கை நீ மறந்து போயிடக்கூடாது, மறந்து போயிடக்கூடாது. ஒருவேளை நான் உயிரோடு இருந்தால் நீ ராஜாவாக இருப்ப, நான் உனக்கு 2வது இடத்துல இருப்பேன் அப்படியெல்லாம் பேசினான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மிகவும் அழுதார்கள், முத்தமிட்டு கொண்டார்கள். தாவீது புறப்பட்டு மறைந்து காட்டு பக்கத்தில் ஓடி போனான். அங்கே யோனத்தான் திரும்பி அரண்மனைக்கு வந்தான். இந்த இடத்த அநேக ஊழியக்காரங்க சொல்லுவாங்க, யோனத்தான் ஏன் தாவீதோட போய்விடவில்லை அப்படி சொல்லுவாங்க. ஏன் மறுபடி அவன் அரண்மனைக்கு வந்தான், அவன் சொன்னது நடந்திருக்குமே, தாவீது ராஜாவாக இருந்திருப்பானே, யோனத்தான் அவனுக்கு மந்திரியாக இருந்திருப்பானே, ஏன் இந்த இடத்துல தவறு செய்தான், ஏன் அவனையும் கூட்டிக் கொண்டு தாவீது போக, எல்லாம் தேவ திட்டம், தேவ சித்தம். 2 பேரும் ஒன்று போல சவுலும் யோனத்தானும் ஒரே நேரத்தில் அந்த கில்போவா மலையில் அவங்க செத்து போனார்கள். அதெல்லாம் நமக்கு தெரியும். போகட்டும் பிரியமானவர்களே, இதில் நம்ம கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, இந்த மகன் ஆவிக்குரியவன், மகள் ஆவிக்குரியவள் அப்படின்னா பெற்றோர்கள் அவங்க பேச்சை கேட்கணும், அவங்க பேச்சை கேட்கணும், இல்லை என்றால் மரணம்தான் மிச்சம். ஆனால் ஒன்று நிச்சயம், பின்னாடி நாட்கள் வந்தது, தாவீது ராஜாவாக மாறினான், சமஸ்த இஸ்ரவேலுக்கும் கூட ராஜாவாக மாறினான். மாறும்போது அவன் முதல்ல யூதா கோத்திரத்துக்கு 7.5 வருஷ காலங்கள் அவன் ராஜாவா ஆன உடனே முதல்ல செய்த வேலை என்ன தெரியுமா, அவன் தேடினான். யோனத்தானுடைய குடும்பம் யார் யார் இருக்கா, அவனோட மனைவி பிள்ளைங்க எங்கே இருக்கிறாங்க தேடினான். பெரிய கூட்டம், அப்போல்லாம் அப்படி தான் இருக்கும், குடும்பம்னா பெரிய கூட்டம் எல்லாத்தையும் கூப்பிட்டு அவங்களுக்கு எல்லாருக்கும் அவங்கள பராமரித்தான். கால் முடமான மகனை கூட, கால் முடமானவங்க கண் குருடானவங்க ராஜ சமூகத்துக்கு வரக்கூடாதபடி வச்சுருப்பாங்க, ராஜா மனசு உடையும்ட்டு. ஆனால் என்ன பண்ணான், அப்படிப்பட்ட மனுஷனை தினம் ராஜா சாப்பிடும்போது அவனோட மந்திரிகள்லாம் சாப்பிடுவாங்க, யோனத்தானுடைய மகனும் முடமான மகன் கூட அந்த இடத்துல உட்காந்து அவன் சாப்பிடணும் என்று சொல்லி கட்டளை பிறப்பித்தான். அந்த அளவிற்கு யோனத்தானுடைய அந்த நற்கிரியை அவன் சந்ததிக்கு ஆசீர்வாதமாக இருந்தது. ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? இதிலெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன, இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம், இந்த மாதத்தில் நம்ம கற்றுக்கொள்கிற காரியம் என்ன பிரியமானவர்களே, நீங்கள் யோனத்தான் இருதயம் போல இருந்தால், யாராக இருந்தாலும் சரி பிள்ளைகளே, நீங்கள் யோனத்தான் இருதயம் போல இருந்தால், உங்கள் குடும்பம் எப்படிப்பட்ட சபிக்கப்பட்ட குடும்பமாக இருந்தாலும் சரி, நீங்கள் செய்கிற கிரியைகளை பரலோகம் பதிவு செய்து கொண்டிருக்கிறது. உலக மனுஷனாகிய தாவீதுவே யோனத்தானுடைய உடன்படிக்கைக்கு அவன் செவி கொடுத்து கவனமாக இருந்து அதுக்குள்ள கைமாறை, யோனத்தான் குடும்பத்தில் யாராகிலும் இன்னும் அவங்களுக்கு நாம் நன்மை செய்யாத யாராகிலும் இருக்கிறானா என்று கடைசியில் முடிச்சுட்டு மறுபடி கேட்டான். அப்போ தான் மேவி போசத்து கொண்டு போகப்பட்டான். அவனும் நித்தமும் பந்தியிலே பரிமாறுற மனுஷனா, சாப்பிடுகிற மனுஷனா மாறினான். ஒரு தாவீது அவரே எப்படி சரியாய் செய்ய முடியும் என்று சொன்னால், அந்த தாவீதின் சந்ததியிலே ஒரு
தாவீதின் சந்ததியிலே வந்த இயேசு உங்களுக்கு எனக்கும் பதிவு செய்து கொண்டிருக்கிறார். இயேசு உங்களோட என்னோட கூட இருக்கிறார். நாம் செய்கிற நற்கிரிகளை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். அவர் மனதிலே பதிய வைத்து கொண்டிருக்கிறார். பரலோக கணக்கு தப்பவே தப்பாது. அருமையான சகோதரனே, சகோதரியே, சிறு பிள்ளைகளே, பெரியவங்களே, நீங்கள் இந்த யோனத்தானுடைய இருதயம் உள்ளவர்களாய் நீங்கள் வாழணும். உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்ன பண்ணணும், எப்படி நீங்கள் பண்ணணும்? உங்கள் பிள்ளைகளை போய் பிறந்த நாள் வந்தால், நீங்கள் கல்யாண நாள் வந்தால், நீங்கள் நல்லவங்களோட சேர பழக்கணும். அவங்களோட சேர்ந்து ஜெபம் பண்ணிக்கொள்ள பழக்கணும். நீங்கள் செய்கிற எந்த தியாகமும், ஆவிக்குரிய எந்த செயல்பாடும், நீங்கள் விட்டு கொடுக்குற எந்த பதவியும், யோனத்தான் விட்டு தான் கொடுத்தான் பதவி ஆசை அவனுக்கு இல்லை. நம்ம தியாகம் பண்ணுகிற அற்ப காரியம், வேலையை விட்டு ஊழியத்துக்கு வந்திருக்கலாம், வேறு எதுவாக இருக்கட்டும். நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை வேலை அப்படிங்கிறனால அந்த வேலைக்கு நான் போக வேண்டாம் வச்சுட்டேன், ஞாயிற்றுக்கிழமை லீவ் விட்டுட்டேன் அப்படின்லாம் சிலர் இருக்காங்க வந்து சொன்னாங்க. நீங்கள் எதை விட்டாலும், யோனத்தான் அவ்வளோ பெரிய ராஜ பதவி வேண்டான்ட்டான். அப்பா இருந்தால் ஜெயிச்சு கொடுத்துருப்பார் பதவியை, அதெல்லாம் எனக்கு வேண்டாம். தேவன் இந்த மனுஷனை தான் அபிஷேகம் பண்ணுறான், இவன் தான் ஆவிக்குரியவன், இவன் தான் ஆளப்போகிறான் நாட்டை. அது சாமுவேல் பிரதிஷ்டை பண்ணிட்டார், அவர் தான் இருக்க போகிறார். இன்னும் அவன் யோனத்தான் தாவீதை பார்க்குற பொழுது இவன் தான் அதற்காக தன்னுடைய பதவியை, தன்னுடைய எல்லாவற்றையும் தியாகம் பண்ணினான். நாம் செய்கிற எந்த தியாகத்தையும் ஆண்டவர் கணக்கு வச்சிருக்கிறா? நீங்கள் ஏதாவது தியாகம் செய்கிறீங்களா? ஒரு அல்லையிலே சொல்லுங்கள் பார்க்கலாம். உங்கள் சொந்த குடும்பத்துக்கு ஏதாவது தியாகம் பண்ணுறீங்களா? உங்களுடைய சகோதரனுக்கு விட்டு கொடுக்குறீங்களா? சகோதரிக்கு விட்டு கொடுக்குறீங்களா? உங்களுக்கு உங்கள் இடங்கள்லாம் பிரிக்கப்படும் போது சரி வச்சுக்கிட்டோம் அப்படின்னு யோனத்தான் இருதயம் உங்களுக்கு இருக்குதா? நீங்கள் 100 ரூபாய் தியாகம் பண்ணி கொடுத்தாலும் பரலோகம் கணக்கு வச்சிருக்கு. நான் உங்களுக்கு சொல்கிறேன், பரலோக கணக்கு தப்பாக போகவே போகாது. நீ விட்டு கொடுக்குற எந்த காரியமும், யோனத்தான் போல ஆவிக்குரிய மனுஷனை நேசிக்கிற ஒரு இருதயம் உங்களுக்கு இருக்கிறதா? யோனத்தான் இருதயம் போல இருக்கா? யோனத்தான் போல நீங்கள் எதை செய்தாலும், ஆனால் யோனத்தான் இதெல்லாம் செஞ்சான். ஆனால் அவங்க அப்பா கெட்ட அப்பான்னு சொன்னேன், நல்ல மகன்னு சொன்னேன். 2 பேரும் ஒரே நேரத்தில் செத்து போனாங்க. செத்து போகட்டும், செத்து போனாலும் அவன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும். நீங்களும் நான் இந்த உலகத்தில் முடிஞ்சிருவோம், சீக்கிரம் முடிஞ்சிருவோம். வயதானவங்களை நான் சொல்கிறேன், நான் முடிஞ்சிருவேன். ஆனால் என்னுடைய காரியத்தெல்லாம் பரலோகம் கணக்கு வச்சிருக்கு, பதிவு பண்ணி வச்சிருக்கு. சந்ததிக்கு இந்த ஆசீர்வாதம் வரும். யோனத்தானுடைய சந்ததிக்கு ஆசீர்வாதம் வந்துச்சு. உங்கள் சந்ததிக்கு ஆசீர்வாதம் வருமா வராதான்னு நீங்கள் தான் முடிவு பண்ணிக்கணும். கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார், என்னோட கூட இருக்கிறார். சத்தமாக கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லி முடிக்கலாம்.